குட் மார்னிங் டு ஆல். நம்ம நெல்லை டிவிஸ் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் XL100 வின்னர் எடிசன். வின்னர் எடிசன் சொல்லும் போது இது வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு ஸ்பெஷலான பைக். இப்போ இது நம்ம 100cc ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இல்ல நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இதுல இருக்கு. இதை நம்ம இப்ப பார்க்கலாம். இது பார்த்த மாதிரி உங்களுக்கு வீல் வந்து பெரிய வீல் கொடுத்துருப்பாங்க, வித் ஸ்போக் வீலோட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போக் வீலால என்ன பெனிஃபிட்ஸ்னா, நீங்க எவ்வளவு லோடு வச்சாலும் ஸ்போக் வந்து பெண்ட் ஆகாம லோட் கேரிங்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த கலர் பாத்தீங்கன்னா வின்னர் எடிசன்ல ரெண்டு கலர்ஸ் தான் வருது உங்களுக்கு. ஒன்னு வந்து இது வந்து டிலைட்ஃபுல் ப்ளூ அண்ட் ப்ரௌன் கலர், அதாவது வின்னர் ப்ரௌன் ஒன்று சொல்லுவாங்க. அது 2 கலர்ஸ் மட்டும் தான் வரும். அது மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருப்பாங்க. இது ஷைனிங் ப்ளூ. இது இருக்கிறதுல இந்த கலரே உங்களுக்கு வந்து ஒரு டிலைட்ஃபுல்லா இருக்கும். நீங்க பிரேக் பிடிச்சிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து டே டைம்ல உங்களுக்கு வந்து இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த எல்இடி வந்து டே டைம்ல எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹெட்லைட் பவர் பத்தி டிவிஎஸ் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி ஹெட்லைட் பவர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க வண்டி ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் லைட் எரியும். நீங்க ஹெட்லைட் ஆன் பண்ண உடனே இந்த ஒயிட் லைட் இந்த எல்இடி ஆஃப் ஆகி உங்களுக்கு வந்து நம்மளோட ஹெட்லைட் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹெட்லைட் பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பிளஸ் வந்து இங்க நமக்கு டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பம்ப் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். பிளஸ் வந்து இது ஃபியூயல் இண்டிகேஷன் பம்ப். ஆல்ரெடி உங்களுக்கு இது வந்து 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுல 1.25 லிட்டர் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரிசர்வ் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இது கார்பரேட்டர் இல்லாம ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பும் இருக்கிறதால இதுல வந்து என்னன்னா பெட்ரோல் ஆன் ஆஃப் கிடையாது. பெட்ரோல் ஆன் ஆஃப் இல்லைங்கிறதால பெட்ரோல் ஐடென்டிஃபிகேஷன் நீங்க எப்படி பார்க்க முடியும்னா இந்த லைட் மூலமா தான் பார்த்துக்க முடியும். இது வந்து 4 லிட்டர் 1.25 லிட்டர் இருக்கும்போது இந்த லைட் கண்டிப்பா எரியும். எரிஞ்ச உடனே நம்ம கண்டிப்பா பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். பெட்ரோல் ஒன்று தான் யூஸ் பண்றோம், ஆயில் கிடையாது. ஒவ்வொரு 2000 கிலோமீட்டர் ஒன்ஸ் கண்டிப்பான முறையில ஆயில் மாத்தணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த குரோம் பினிஷிங் மிரர் தான் இந்த வின்னர் எடிசனோட ஹைலி ஐடென்டிபிகேஷன். இந்த மிரர் வந்து இந்த வின்னர் எடிசன்ஸ்ல மட்டும் தான் இந்த குரோம் பினிஷிங் மிரர் கொடுத்துருப்பாங்க. இந்த மிரரே உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட அட்ராக்டிவ்னஸ் அதிகமா காமிக்கும். வின்னர் எடிசன் சொல்லும் போது இதுல வந்து டூயல் டோன் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பாடி கலருக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் சீட்டும் உங்களுக்கு வந்து டூயல் டோன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் சீட்ஸ் அதனால இந்த வண்டி லுக் வைஸே உங்களுக்கு வந்து அதர் XL100ல இருந்து இதுவே உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா தெரியும். அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்பேஸ் வந்து அதிகமா கொடுத்துருப்பாங்க. நம்ம பழைய வண்டியோட கம்பேர் பண்ணும்போது பழைய எக்ஸலோட கம்பேர் பண்ணும்போது இதோட சீட் லென்த் அதிகம், இந்த ஃபுட் ஸ்பேஸ் அதிகம். அதனால உங்களுக்கு வந்து அதிகமான அளவு லோட் கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து வின்னர் எடிசன்ல மட்டும் தான் நமக்கு வந்து என்னன்னா மொபைல் போன் சார்ஜர் வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. மொபைல் போன் சார்ஜர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரன்னிங் அப்போ நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்றதுக்கு, ரன்னிங் அப்போ நம்ம சார்ஜ் பண்றதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு பிளஸ் இந்த டேங்க்கு, சைட் லாக்கு, இதுக்குள்ள லாக் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரே லாக்கு. நீங்க வந்து சீட்டை கழட்டிட்டு சீட்டை கழட்டிட்டு நீங்க லோட் அடிக்கணும்னாலும் அடிச்சுக்கலாம். இது டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 89 கிலோ வருது. நீங்க 130 கிலோ வரைக்கும் இதுல லோடு நீங்க ஏற்றி கேர் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமான லோடு அடிக்கும் போது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். எல்லா பிசினஸ் மேன்ஸ்க்கும் உங்களுக்கு இது வந்து பெஸ்டா இருக்கும். பின்னாடி லைட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து எல்இடி டைல் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ தூரத்துல இருந்து போகும்போதே நம்ம வண்டி போகுதுங்கிற இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வின்னர் ப்ளூல பாத்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சில்வர்ல கொடுத்துருப்பாங்க. சில்வர்ல கொடுத்துருக்கிறதால இது லுக் வைஸ் உங்களுக்கு இன்னுமே அடிஷ்னல் லுக் ஸ்டைலிஷாவும் அழகாவும் இருக்கும். சஸ்பென்ஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுல ஹெவி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. லோடு வைக்கிறதுக்கு தேவையான அளவு எவ்வளோ சஸ்பென்ஷன் ஹெவி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெவி பண்ணி கொடுத்துருப்பாங்க. முன்னாடி டெலிஸ்கோபி சஸ்பென்ஷனும் பின்னாடி ஹைட்ராலிக் ட்ரம் சஸ்பென்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதுல சேஃப்டி பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் போடும்போது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இதுல வந்து ரோல் ஓவர் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது வண்டி கீழே உணர்ந்து நீங்க 3 செகண்ட்ஸ்ல வண்டி எடுக்கலன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிற மாதிரி ரோல் ஓவர் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த வண்டியில உள்ள பெஸ்ட் பெனிஃபிட்ஸா இருக்கும். இந்த கலர்ஸே உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாகவும் ரொம்பவே அழகாவும் இருக்கும். வாங்க நெல்லை டிவிஎஸ் வந்து விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா வாங்கிட்டு போங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லக்கியஸ்ட் பைக் இன் டிவிஎஸ்.